பொறுப்பில் இருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கங்க. இது பாருங்க, நம்ம கர்னூல்லேருந்து ஹைதராபாத் போகிற ரோடு. கரெக்டாக இங்கேருந்து ஹைதராபாத் 120 கிலோமீட்ரு. நைட்டு தூக்கம் ஓவராக வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியலைங்க. சரி, தூக்கம் வருதுன்ட்டு படுத்துட்டேன். பெட்ரோல் பங்க் பாருங்க, இது பெட்ரோல் பங்க்கு. பெட்ரோல் பங்க்கு உள்ளேயே விட்டு தான் படுத்தேன். ரோட்டில் கூட பாருங்க, இது ரோட்டில் படுக்கல, பெட்ரோல் பங்க் உள்ளே விட்டு படுத்தேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு படுத்தேன். எந்திரிச்சு பார்த்தா டீசல் திருடிட்டு போயிட்டாங்க. இந்த பெட்ரோல் பங்க் வந்தீங்களா, யாரும் நிப்பாட்டாதீங்க. பாருங்க, வண்டி பெட்ரோல் பங்க் உள்ளேயே நிற்குது பார்க்கிங்கில். இது பங்க்கில் போய் கேட்டால் பங்க்காரன் எனக்கு தெரியாது, எங்கள் ஓனர் வருவார், வந்தால் கேமரா எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. நான் ஓனர் கம் டிரைவர்னா தான். பெட்ரோல் பங்க் பார்க்கிங்க பாருங்க, பங்குக்குள்ளே வண்டி நிற்கிது. நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். சரி, மழை வருதுன்ட்டு படுத்துட்டுங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், சுத்தமாக டேங்கை உடச்சிட்டானுங்க. பங்க்காரன் கேட்டால் எனக்கு தெரியாது, நீங்கள் உள்ளே விட்டு நிப்பாட்டி படுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க பங்க்காரங்க. போன வாட்டி என்ன பண்ணுறதுன்னு இது ஒன்றும் தெரியலன்னா, பங்குக்குள்ளே தானே நிற்கிது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு பங்கு உள்ளே தான் நிற்கிறோம்னா, வெளியே கூட நிற்கல பாருங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒரு 272 லிட்டர் கால்னா வரும்போது பார்டரில் தான் ஃபுல் பண்ணேன்.